இருந்து சென்னைக்கு விமானத்தில் முதல் முறை பயணித்த 31 வாய் மற்றும் காது கேளாத மாற்றுத்திறனாளி மாணவர்கள். பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் படிக்கும் இவர்களுக்கு பேசிக் கிளவுட் சொல்யூஷன் நிறுவன ஏற்பாட்டில் சென்னை அலுவலகத்தில் ஐடி துறையில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் 31 வாய் பேச மற்றும் காது கேளாத மாணவர்கள் படித்து வரும் நிலையில் சென்னையை சேர்ந்த பேசிக் கிளவுட் சொல்யூஷன் நிறுவனம் சார்பில் அனிதா எனும் மாணவியை தங்கள் நிறுவனத்தில் பணிக்கு சேர்த்துள்ளனர். மேலும் அவர் மூலம் ஐடி துறையில் இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு பயிற்சி அளித்து வரும் நிலையில் நிறுவன உயர் அதிகாரிகள் ஏற்பாட்டில் அவர்களை ஊக்குவிக்கும் விதமாக சென்னை அலுவலகத்தில் சுற்றி காட்டி சிறப்பு பயிற்சி அளிக்க முடிவு செய்தனர். அதுவும் முதல் விமான பயணமாக அமைத்து இன்று திருச்சியில் இருந்து சென்னை 31 மாற்றுத்திறனாளிகள் 6 பேராசிரியர்கள் அழைத்து வரப்பட்டனர். அவர்களை சென்னை விமான நிலையத்தில் பேசி கிளவுட் சொல்யூஷன் நிறுவனத்தினர் ரோஜா பூக்களை கொடுத்து சிறப்பான வரவேற்பு அளித்து வாழ்த்து தெரிவித்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் டாக்டர் பிரபாவதி பேசுகையில், திருச்சியில் உள்ள பாரதிதாசன் மாற்றுத்திறனாளிகள் பல்கலைக்கழகத்தில் இருந்து பயின்ற இவர்கள் +2 படிப்பு வந்தவுடன் ஆங்கிலம் பயின்ற இவர்கள் மிக சரளமாக பேசும் திறன் உடையவர்கள். பரதநாட்டியம், கிராஃபிக் உள்ளிட்டவைகளில் திறன் படைத்தவர்களாக உள்ளனர். இவர்களுக்கு பிசிசி நிறுவனம் பேருதவி புரிந்து இந்த விமான பயணம் மாற்றுத்திறனாளிகளுக்கு பயனுள்ளதாக இருக்கும் எனவும் இதுபோன்ற பல்வேறு நிறுவனங்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவ முன்வர வேண்டும் என தெரிவித்தார். டான்ஸாக இருக்கட்டும், பரதநாட்டியமாக இருக்கட்டும், ஃபோக்காக இருக்கட்டும், எல்லா விஷயங்களையுமே தங்கள் திறன்களை ரொம்ப அழகாக கொடுத்துட்டு வராங்க. இப்போது எங்களுக்கு பிசிசி ரொம்ப பெரிய ஒரு இது கொடுத்துருக்காங்க. இந்த பயணம்ங்கிறது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு விஷயம். ஏன்னா இந்த குழந்தைங்களுக்கு மிகப்பெரிய கனவை அவங்க நனவாக்கி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய அலுமினி அனிதாவுக்கும் ஒரு வேலைவாய்ப்பு கொடுத்து ஒரு மாடலை உருவாக்கி கொடுத்துருக்காங்க. அதை பார்த்து இந்த குழந்தைங்களும் நாங்களும் படிக்கலாம், நாங்களும் அந்த மாதிரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்க்குள்ளே வேலைக்கு வர்றதுக்கான மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இருக்குங்கிற ஒரு தடையை உடைச்சு ஒரு மிகப்பெரிய வழியை உருவாக்கி கொடுத்த பிசிசி நிறுவனம், அவங்க பிசிஎஸ் நிறுவனம் மற்றும் அவங்கள சார்ந்த எல்லாருக்குமே எங்களுடைய நன்றி இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கணும்னு நினைக்கிறோம். ஏன்னா இது மிகப்பெரிய வாய்ப்பு எங்கள் குழந்தைங்களுக்கு. இதை மாதிரி ஒவ்வொரு நிறுவனமும் தன்னுடைய பங்களிப்பை இந்த மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு கொடுப்பாங்கன்னா எல்லா மாற்றுத்திறனாளி குழந்தைகளுமே கல்வியிலையும் சரி வேலை வாய்ப்புகளையும் முன்னேறி அவங்களும் அந்த சமூகத்தில் ஒரு பெரிய அந்தஸ்து அடைவாங்க. இது ஒரு முன்னுதாரணம். இதே மாதிரி எல்லா ஆர்கனைசேஷனும் கண்டிப்பாக முன்னெடுக்கணும். இந்த குழந்தைகளுக்கான தன்னால் முடிந்த சேவைகளை, தன்னால் முடிந்த கல்வி உதவிகளை செஞ்சால் மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வரலாம். நன்றி. டாக்டர் பிரபாவதி. என் மாணவர்கள் சார்பாக எல்லாருக்கும் நன்றி சொல்றேன்.